ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம காஸ் கேட்டலிஸ்ட் சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகும் வீடியோ, நேற்று ஹுண்டாயில வெளியிட்டிருக்கும் எலக்ட்ரிக் கிரெட்டா பற்றிய டீசர். ஸோ அத தான் இன்னைக்கு விமர்சனமா நம்ம பார்க்க போறோம். அந்த கார்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்காங்கங்கிறது தான் இதில விரிவா நான் வந்து காமிக்க போறேன். ஸோ ரியலா ஒரு கார் நம்மகிட்ட இல்லனாலும், அவங்க குடுத்திருக்க டீசர் இப்பொழுது மக்களிடையே நெறைய வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ அத பத்தின வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி காஸ் கேட்டல் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களோட சோஷியல் மீடியாவ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்று நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் இதனுடைய யூனிக்னெஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமா இப்பொழுது மஹிந்திராக்கு அடுத்தபடியாக இந்த ஹுண்டாய் எலக்ட்ரிக் கிரெட்டா ஒரு கொரியன் பிராண்டா இருந்தாலும், முதலாக நம்மளுடைய இந்தியால ஃபர்ஸ்ட் லோக்கலைஸ்ட் எலக்ட்ரிக் எஸ்யூவியாக இத வந்து உற்பத்தி பண்றாங்க. அண்ட் இதோட டிசைன் மற்றும் மாடர்ன் டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள் வந்து ஹுண்டாயோட குளோபல் இன்ஸ்பயர்ட் பிக்சல் டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு நுட்பத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மேலும் இதனுடைய போல்டு ஸ்போர்ட்டி டிசைன் மற்றும் பிக்சலேட்டட் கிராஃபிக் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் எலமெண்ட்ஸ் வந்து பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதோட வீடியோவே ரொம்ப பெப்பியாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே நம்ம கண்டிப்பாக இந்த காரை வாங்கணுங்கிற ஒரு ஆசையை தூண்டும் விதமாக இந்த டீசர் வந்து கொடுத்துருக்காங்க ஹுண்டாய். கலர்ஸ் வந்து பார்ப்போம். கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 மோனோடோன் கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் 5 மெட்டாலிக் கலர்ஸ் ஆபிஸ் பிளாக் பேர்ல், அட்லஸ் ஒயிட், ஃபேரி ரெட் பேர்ல், ஸ்டாரி நைட் அண்ட் ஓஷன் ப்ளூ மெட்டாலிக் அப்படிங்கிற 5 மெட்டாலிக் கலரும், 3 மேட் கலர்ஸ் ஓஷன் ப்ளூ மேட், டைட்டன் கிரே மேட், ரோபஸ்ட் எமரல் மேட் 3 புதுவிதமான மேட் கலர்ஸுமே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதில் 2 டுவல் டோன் கலர்ஸுமே வந்து அடிஷ்னலாக வந்து கொடுக்குறாங்க. ஓஷன் ப்ளூ மெட்டாலிக் வித் பிளாக், அட்லஸ் ஒயிட் வித் பிளாக். ஸோ இதில் 2 டுவல் டோனுமே வந்து கொடுக்குறாங்க. நிறையா கலர்ஸ் வந்துமே அள்ளி தெளிச்சிருக்காங்கன்னே நான் சொல்லுவேன். அண்ட் இதனுடைய வேரியன்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ வேரியன்ட்ஸ் 4 வேரியன்ட்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேஸ் மாடல் எக்ஸிக்யூட்டிவ், அடுத்ததாக ஸ்மார்ட், அதுக்கு அடுத்ததாக ப்ரீமியம் அண்ட் டாப் அண்ட் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் எலக்ட்ரிக்னாலே அதனோட பேட்ரி பேக்கேஜ். ஸோ பேட்ரி பேக்குமே வந்து இதில் 2 வகையாக வந்து கொடுக்குறாங்க. 51.4 கிலோவாட் பேட்ரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதனுடைய ரேஞ்ச் வந்து 473 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக அது வந்து ஒரு 300லேருந்து 350னே நம்ம வச்சுக்கோமே. அடுத்ததாக 2வது பேட்ரி பேக் வந்து 42 கிலோவாட் ஹவர். அது வந்து 390 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக அது வந்து ஒரு 200லேருந்து 250 வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இதுதான் இதோட பேட்ரி பேக். அண்ட் இதனுடைய சார்ஜிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் ஏசி சார்ஜிங் அது வந்து கொடுக்குறாங்க. ஸோ 10 to 100% வந்து 4 மணி நேரத்தில் வந்து சார்ஜ் ஆகும். அதாவது 11 கிலோவாட் பாக்ஸ் சார்ஜரில் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 80% வந்து 58 நிமிடங்களுக்குள்ளேயாகவே வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 to 80%. அதுக்கு அடுத்ததாக இவங்க ப்ரிஃபர் பண்ணுற சார்ஜர் அப்படின்னா 60 கிலோவாட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜர். அதாவது வெளியிடங்களில் பெரிய பெரிய மால்ஸில், ஹோட்டல்ஸ்லலாம் இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் சார்ஜரில் 60 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து இவங்க ப்ரிஃபர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ அடுத்ததாக இவங்களோட ஃபீச்சர்ஸ், இந்த எலக்ட்ரிக் கிட்டால் புதுசாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, டிஜிட்டல் கீ வித் என்எஃப்சி, அதாவது ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாகவும் நீங்கள் வந்து இந்த காரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்பொழுது இந்த BMW X1லேருந்தே கொடுக்குறாங்களே அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை இப்போ இவங்களுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்னு நான் சொல்வேன். அதே மாதிரி ஷிஃப்ட் பை ஒயர், இவங்களோட டிரான்ஸ்மிஷன், அதாவது இவங்களோட கியர் வந்து இப்போ ஷிஃப்ட் பை ஒயர் அப்படிங்கிற டெக்னாலஜியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து காலம் டைப் அண்ட் ஐ பெடல் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்துருக்கு. ஸோ ஈஸி டு டிரைவ் அப்படிங்கிறத இந்த கான்செப்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி V2L வெஹிக்கிள் டு லோட், உள்ள உங்களுக்கு லேப்டாப் சார்ஜ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனுமே இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வெஹிக்கிள் டு லோட் வந்து வெளியில் ஏதாவது நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்வோ மூலமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் V2L அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட கன் டைப், அதாவது சார்ஜரோட கன் டைப் வந்து பார்த்திங்கன்னா CCS டைப் 2 கன். எல்லாமே இப்போ வர்ற கார்களில் இந்த மாதிரி கன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயுமே அதே தான் CCS டைப் 2 கன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்பொழுது இதோட தோற்றத்துக்கு வரும். ஸோ ஃப்ரண்ட் நல்லாவே புதுசாக வந்து ஒரு நல்ல ஒரு
ஸோ இதோட தோற்றத்துக்கு வருவோம். ஸோ தோற்றம்னு வந்து பார்த்தீங்கன்னா, Hyundai Creta ஐசி இன்ஜின் போலவே இதையும் வந்து ஃப்ரண்ட்டில அதே டிசைன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்வெர்டட் எல் ஷேப் டிஆர்எல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் அந்த ஃப்ரண்ட் கிரில் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வித்தியாசமாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 360 கேமராவோட ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு மேலே அந்த டிஆர்எல் பக்கத்தில் கொடுத்துருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சென்சார்ஸ் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி ஏடாஸ்குள்ள அந்த ரேடார் வந்து அந்த வீடியோலேயே நீங்கள் வந்து பார்க்கலாம். அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அப்போ ஏடாஸுமே வந்து இருக்குது. அண்ட் ஆக்டிவ் ஏர் ஃப்ளாப் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிஎம்டபிள்யூலாம் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் கிரில் ஓப்பன் ஆகிற மாதிரி இதுலேயுமே தேவைப்படுறப்ப அந்த ஆக்டிவ் ஏர் ஃப்ளாப் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய தொழில்நுட்பங்கள் இந்த காரில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 360 கேமராவில் உங்களுக்கு சைடில் வந்து கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைடோட லென்த் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதில் என்ன மாதிரியான டிசைன் சேஞ்சஸ் வந்து இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கிட் பிளேட்ஸில் வந்து நல்லா போல்டாக ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சைடில் அந்த பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ் வந்து கீழே அந்த டோர் கிளாடிங்ஸில் வந்து தெரியுது. அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே கனெக்டட் எல்இடி டெயில் லைட்ஸ் தான் உங்களுக்கு விண்ட்ஷீல்டு வாஷர் வித் வைப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு அதே மாதிரி பின்னாடி அதே மாதிரி உங்களுக்கு பம்பர்ஸில் வந்து பார்க்கலாம் அந்த பிக்சலேட்டட் கிராஃபிக் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான், பேக்லேயும் அதே மாதிரி தான் அந்த பிக்சலேட்டட் கிராஃபிக் டிசைனுங்கிறத நல்லாவே ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. கிரெட்டாங்கிற பேஜிங் இருக்குது, எலக்ட்ரிக்கான அந்த பேஜிங் இருக்குது, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே வந்துடுது. அண்ட் அப்படியே ரூஃப் ரெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலே உங்களுக்கு பெரிய சன்ரூஃப்மே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அந்த 3D எக்ஸ்பீரியன்ஸோட வீடியோவில் நான் பார்த்தப்ப ஒரு பேனராமிக் சன்ரூஃப்மே அதில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த காரோடைய டயர்ஸ் வந்து பார்ப்போம். இது வந்து R17 ஏரோ அலாய் வீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் ஒரு தனித்துவமான ஒரு டெக்னாலஜியுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. LRR அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதோட ரேஞ்ச் அண்ட் ஏரோடைனமிக்ஸை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. டாடா எலக்ட்ரிக் நம்ம மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வந்து வரவேற்கத்தக்க இருக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். மேலும் இதோட லான்ச் அது மாதிரி இதோட புக்கிங் டேட்ஸ்லாம் இன்னும் வந்து இனிமேல் தான் வந்து சொல்லுவாங்க. அண்ட் இதனுடைய விலை எவ்வளோ தூரம் காம்படிட்டிவாக இருக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் காஸ் கேட்டலிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜிஜே. தேங்க்யூ.